ஒரு பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் படிக்கும் மாணவர்கள், அவர்கள் நன்றாக படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நன்றாக படிக்காத மாணவர்களாக இருந்தாலும் சரி, கடைசி முழு ஆண்டு தேர்வில் அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் அந்த வகுப்பில் நடக்கும். அதற்காகவே மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த வகுப்பில் சேர்க்க போட்டாபோட்டி போடுவார்கள். எப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் என அனைவருக்கும் ஆச்சரியம்தான். இதை அந்த வகுப்பாசிரியர் ரியா சேகரிடம் கேட்டபோது அவர் சொல்ல ஆரம்பித்தார். நான் என் வகுப்பு மாணவர்களிடம் மற்ற மாணவர்களுடைய நல்ல தகவல்களை ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்கச் சொல்வேன். அவர்களும் மற்ற மாணவர்களின் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வார்கள். நான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு வெள்ளைத்தாளை கொடுப்பேன். அதில் மற்ற ஒரு மாணவனின் பெயரை எழுதச் சொல்வேன். அதன் பக்கத்தில் அவனின் நல்ல விஷயத்தை எழுத சொல்வேன். அவர்களும் அவ்வாறே செய்வார்கள். எழுதிய தாளை அந்தந்த மாணவர்களிடம் கொடுக்கப்படும். அதை அவர்கள் தினம் தினம் படிக்க வேண்டும். இதைத்தான் நான் ஒவ்வொரு ஆண்டும் என் வகுப்பில் செய்வேன். எப்போதுமே மாணவர்களின் நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி ஊக்கப்படுத்திய ஒரு மாணவனை பற்றி சொல்கிறேன். அவனுடைய பெயர் திவாகர். அவன் படிக்கும் காலத்திலேயே பயங்கர முரடன். வீண் சண்டைக்கு போக மாட்டான். வந்த வீண் சண்டை விடமாட்டான். அவனுக்கு சிறிய வயதிலேயே தந்தை இழந்து விட்டான். அதன் காரணமாகவே அவனிடம் ஒரு சோக உணர்வும், யாரிடமும் பழக மாட்டான். இதை மற்ற மாணவனான கோபி திவாகரிடம் உள்ள தைரியத்தை அவன் பெயருக்கு பக்கத்தில் நீ தைரியமானவன் என்று எழுதி கொடுத்தான். இதை படித்த திவாகர் சந்தோஷம் கொண்டான். அவனை இந்த தைரிய குணத்தை நாங்கள் அங்கீகரித்தோம். எப்போதுமே திவாகரை கெட்ட பையன் என்றே தான் எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் நாங்கள் எல்லோரும் அவனின் தைரியத்தை அங்கீகரித்தோம். அன்று முதல் அவன் எல்லோரிடமும் சகஜமாக பழக ஆரம்பித்தான். எல்லா மாணவர்களுக்கும் ஏதாவது சந்தேகம் என்றால் சொல்லி புரிய வைப்பான். இப்படியாக ஆண்டு தேர்வும் வந்தது. எப்போதும் போல எல்லா மாணவர்களும் திவாகர் உட்பட நல்ல மதிப்பெண்களை பெற்றனர். அனைத்து மாணவர்களும் அடுத்த கல்லூரி படிப்புகளுக்காக அவரவரின் மதிப்புகளின் அடிப்படையில் பல்வேறு படிப்புகளில் பல்வேறு கல்லூரிகளில் சேர்ந்தனர். திவாகரும் ஒரு இராணுவ படிப்பில் சேர்ந்தான். சேர்ந்து நல்ல மதிப்பெண்களுடன் இராணுவத்திலும் சேர்ந்தான். தன்னுடைய சக இராணுவ நண்பர்களிடம் தன்னுடைய வகுப்பாசிரியை பற்றி பேசுவான். நான் இராணுவத்தில் சேர்ந்ததே என்னுடைய வகுப்பாசிரியரால் தான். அவர் இல்லை என்றால் நான் ஒரு நிச்சயம் சமூக விரோதி ஆகியிருப்பேன் என்று அடிக்கடி சொல்வான். தான் படிக்கும் காலத்தில் தன்னுடைய சக மாணவன் எழுதி கொடுத்த அந்த வெள்ளைத்தாளை அடிக்கடி படிப்பான். அது எப்போதுமே தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்வான். மனசோர்வான காலங்களில் அந்த காகிதத்தை எடுத்து படிப்பான். இப்படியாக அது பல மடிப்புகளால் கிழிந்து இருக்கும். இருந்தாலும் அது டேப் கொண்டு ஒட்டி விடுவான். கடைசியாக போரின் போதும் அந்த காகிதத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டான். எதிரி நாட்டின் துப்பாக்கியால் அவன் காயப்பட்டான். தான் இனி பிழைக்கப் போவதில் எனவும் இந்த காகிதத்தை என் வகுப்பு ஆசிரியரிடம் சேர்த்துவிடும் என தன்னுடைய இராணுவ நண்பரிடம் கொடுத்துள்ளான். திவாகர் இராணுவத்தில் இருந்த செய்தி எனக்கு தெரிவித்தார்கள். நான் அவனின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டேன். அன்றைய எல்லா வகுப்பு மாணவர்களும் வந்திருந்தனர். கனத்த இதயத்துடன் நாங்கள் இருந்தோம். அப்போது திவாகரின் தாய் என்னிடம் ஒரு காகிதத்தை கொடுத்தார். அது அவன் படிக்கும் காலத்தில் நான் கொடுத்த அந்த காகிதம்தான். அந்த காகிதத்தை திவாகர் எவ்வளவு பத்திரமாக வைத்துள்ளான். அரசு மரியாதையுடன் என் மாணவன் திவாகரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் நல்லவர்களே. அவர்கள் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்வார்கள். ஒருவனுக்கு பெற்றோர்கள் சரியில்லை என்றால் அடுத்ததாக அவனுக்கு நல்ல ஆசிரியர்கள் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் அவனின் வாழ்க்கை மக்கள் போற்றும் வாழ்க்கை நிச்சயம் அமையும் என்பது சந்தேகமில்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம்